அவர் ஒரு கண்ணாடியை செலக்ட் பண்ணா இவர் ஒரு கண்ணாடியை செலக்ட் பண்றது, இவர் ஒரு ஷூவை செலக்ட் பண்ணா அவர் ஒரு கோட்டை செலக்ட் பண்றது, இவர் ஒரு வாட்சை செலக்ட் பண்ணா அவர் ஒரு வாட்சை செலக்ட் பண்றதுன்னு ரொம்ப கிரேசியா அவங்க எந்த அளவுக்கு ஏஜா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய தாட் ப்ராசஸ்லாம் இன்னும் அதே ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குன்ற மாதிரி காட்டினதா இருக்கட்டும். அண்டு சுத்தி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோல பல பெண்கள் இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒருத்தர் ஒரு ஒரு ஊர்ல இருந்து வந்த மாதிரி இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு பெரிய இதுக்கு முன்னாடி டாக்டர்லாம் பேசியிருக்காரு இந்த குழந்தைங்களெல்லாம் கடத்துறத பத்தி. அது ரீசெண்டா அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆச்சு. அப்போ கூட நிறைய பேர் அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நெல்சன் வந்து உண்மையாவே நடந்த சம்பவத்தை அவருடைய படத்துல கொண்டு வந்திருக்காரு. அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை இந்த படத்துல சொல்ல போறாரோ, மிக முக்கியமா பெண்கள் வந்து பல்வேறு நாடுகள்ல இருந்து கடத்தப்பட்டு வெவ்வேறு வேலைகள் செய்யறாங்க. எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான கூலி தொழிலாளர்களா ஏகப்பட்ட வேலைகள் அவங்க ஒரு அடிமைகளா வச்சிருக்காங்கன்றத இந்த படத்தோட பிளாட்டா வச்சு அவங்களை எப்படி காப்பாற்றக்கூடிய ஒரு ஹீரோஸா ரஜினியும் கமலும் உள்ள வராங்க அப்படின்றதான் இந்த படத்தோடைய கதையா இருக்க போதுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இந்த ப்ரோமோவை பார்த்ததுக்கு அப்புறமா இருந்தது. அண்டு நீங்க அந்த ப்ரோமோவில் அவங்க ரெண்டு பேரும் வரதை பார்த்தீங்கன்னா ஒரு கராஜா இருக்கு. அண்ட் அங்கே நிறைய கார்கள் இருக்கு, எல்லாமே விண்டேஜ் கார்கள், பயங்கர காஸ்ட்லியான ஒரு காரு. அப்படி ஒரு மாடலே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பென்ஸ்ல லாக் பண்ணி அதை கமல் சார் ஓட்டுறது, ரஜினி சார் உட்காந்து இருக்கிறது, அதுக்கப்புறம் யார் ஹீரோன்னு கேட்கறது, சொல்லுங்க ஜின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்றதுன்னு ஒரு மாதிரி பயங்கர கிளாஸியா அதை அட்டம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் அனிருத்தர்களுடைய அந்த மியூசிக் ட்ரீட்மெண்ட், அதுல நெல்சன் நான் சொல்றது, அப்பா நமக்கு மியூசிக் தெரியும், நமக்கே இப்படி ஏமாத்துறாங்கன்னா மியூசிக் தெரியாதவங்க தான் என்ன வருது அப்படின்னு. அண்ட் அந்த 2 விரல் ட்ரீட்மெண்ட், அந்த 2 விரல் ட்ரீட்மெண்ட்லாம் கண்டிப்பா நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் அதை பண்ணியிருப்போம். இந்த காயின் போட்டு விளையாடுறது அப்படின்றதுலாம்.